ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். நம்ம ஸ்டவ் மட்டும் அப்பப்போ சமைச்சு முடித்தோடனே க்ளீன் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிச்ச அப்புறம் என்னோடய கிச்சன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நான் லஞ்சும் காலையிலேயே செஞ்சுட்டேன். சாதம் மட்டும் வச்சுட்டா போதும். குழம்பும் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் ரொம்ப அழுக்காக இருந்ததுனால சரி காலையிலே சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் ஜெல், லைசால் இது ரெண்டும் ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண இந்த மாதிரி லிக்விடெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சோடா உப்பு போட்டு க்ளீன் பண்ணாலே சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். என்னோடய கிச்சன் வாலுமே ரொம்ப அழுக்காக இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோன்னா அது தண்ணி ஊற்றி கழுவுறப்ப இந்த தண்ணி கீழே வந்து நிற்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ண முடியாது. எப்போவுமே ஸ்டவ்வில் ஒரு 10 நிமிஷம் அந்த லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் துடைப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஊறுச்சுன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்துடும். நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி எப்போவுமே கிச்சன் வாலுமே க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இதுவுமே ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். என்னைக்கு குக் பண்ணுற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அன்னைக்கு சூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பு வாலெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டால் தான் கிச்சன் பார்த்தா கொஞ்சம் நீட்டாகவும் பளிச்சுன்னு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணுறப்ப எதுவும் கீழே சிந்தாமல் கொட்டாமல் சமைச்சோனாலே கவுண்டர் டாப் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படியே சிந்தினாலும் நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சனும் க்ளீனாக இருக்கும். என்னோடய ஹைட்டுக்கு எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுப்பை நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு பர்னர் நான் இன்றைக்கி எடுக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அது நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்றதுலாம் தேவையில்ல. ஒரு கிளாத் வச்சு துடைச்சனாலே கம்ப்ளீட்டாக வந்துடும். கவுண்டர் டாப்லேருந்து தண்ணி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திட்டு மாதிரி வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலுமே இதில் அழுக்கு அதிகமாக சேர்ந்துடுது. அதையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ரஷ்ஷே வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். நம்ம வெறுமனே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அழுக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வச்சு தேய்க்கிறப்ப தான் அதில் வந்து நிறைய அழுக்கு வரும். இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் அழுக்கு சேர்றது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பாசி படர்ந்த மாதிரி வந்துடுது. நம்ம பாப்பாலாம் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறப்ப இங்கே தான் வந்து நிற்பா. கரெக்டாக இந்த இடத்துலையே கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கை வச்சு ஏதாவது எடுத்துகிட்ருப்பா, இல்லை கை வச்சு தேய்ச்சிட்ருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே கையை வாயில் வைப்பா. இந்த மாதிரி 2 சைடுமே எப்பவும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டா ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையுமே இன்னைக்கு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் ரேக் அது மட்டும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த சைடு மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா அந்த சைடு இருக்கிற பாக்ஸ்லலாம் பருப்பு ஐட்டம்லாம் அதிகமாக வச்சுருக்கேன். பாப்பா அப்பப்போ வந்து எடுத்து எடுத்து கீழே தள்ளி விட்டுறா. அதனால் கொஞ்சம் அவளுக்கு எட்டாத மாதிரி இந்த சைடு உயரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்ருக்கேன்.
நம்ம இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கப்ப அப்பப்போ ஒவ்வொரு ரூம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வீடு மட்டும் மாப் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ண தேவையில்ல. அதே சமயம் ஒரே நாள் எல்லா ரூமும் க்ளீன் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு க்ளீனிங் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதியத்துக்கு சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த உப்பு ஜாடி வாங்கி 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இதோட கேப் எப்போவோ உடஞ்சிருச்சு. ஆனால் அது தூக்கி போட எனக்கு மனசே வரல. அதனால ஒரு ஸ்டீல் பாத்திரத்தோட மூடியை இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்சியுமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதையும் அப்படியே கையோட தொடச்சி வச்சிட்டோன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கும். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. காலையில் குளிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஆயில் ட்ரே 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சேன். அதனால் இந்த கிளாஸ் பாட்டிலும் இந்த ரேக்கும் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்தில் நம்ம கிச்சனை சூப்பராக க்ளீனாக மாற்றிடலாம். சமையல் முடிஞ்ச அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பை டெய்லியுமே ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டோம்னா கிச்சன் எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். பாத்திரமும் அப்பப்போ தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக சிங்கில் பாத்திரம் சேராது. முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மதிய டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சமைச்சு முடித்த கையோட பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிடும். லஞ்சுக்கு தனியாக சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் டே கிச்சன்லேயே இருக்க மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டீல் ரேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். கிச்சன் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு 1 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நீ பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தம்பி வந்துடுவான். இந்த மாதிரி வாரம் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு 15 டேஸ் ஒரு முறையாவது கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.